பிளாஸ்டிக் மண்ணுல உக்குறதுக்கு பல 100 வருஷம் ஆகும். அதனால தானே அத யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது எங்களோட டிஎன்ஏவையே டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புற்றுநோய் உருவாக்குறதுக்கான செல்கள அதிகரிக்க செய்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்கும். பெண்களுக்கு ஹோமோன் அன்பேலன்ஸ கிரியேட் பண்ணி பிசிஓஎஸ், பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரியான குறைபாடுகள ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருக்குது. ஒரு தம்பதி அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாததுனால ரொம்ப வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்காங்க. எதுவுமே பலன் இல்ல. ஒரு முறை அவங்க அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது, அந்த மனைவியோட கருக்குழாயில மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருந்திருக்கு. இதனால அவங்களுக்கு பிள்ளை பேறு தள்ளி போயிருக்குது. கருக்குழாயில மட்டும் இல்ல, ரத்தத்துல, தாய்ப்பால்ல, நுரையீரல்ல, கல்லீரல்ல, சிறுநீரகத்துல, மூளையில கூட இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் சேரலாம். பிளாஸ்டிக் எப்பவும் டிரெக்டா உடம்புக்குள்ள போகாது. அது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறிதான் போகும். பிளாஸ்டிக் உக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தானே. நாங்க அதை மண்லையோ அப்படி இல்லைன்னா தண்ணிலையோ போடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா உக்க ஆரம்பிக்கும். அப்படியே அது மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறும். பொலித்தீன் பேக்ஸ், பிளாஸ்டிக் பொருட்களை நாங்க நிலத்துல வீசும் போது நிலத்துல இருந்து சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்து எங்களுடைய உடம்புக்குள்ள அது வரலாம். அதே மாதிரி தண்ணியில நாங்க பிளாஸ்டிக் பொருட்களை வீசும் போது அது நாளடைவுல மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறி தண்ணீரோட அப்படியே கலந்துரும். அந்த தண்ணீரை நாங்க எங்களுடைய உடம்புக்குள்ள எடுக்கும்போது அப்பவும் அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எங்களுடைய உடம்புக்குள்ள போகும். அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்குல்ல, அது பிளாஸ்டிக்கை சாப்பிட்டாலோ அப்படி இல்லைன்னா அதனுடைய உடலுக்குள்ள மைக்ரோ பிளாஸ்டிக் போனாலோ நாங்க சீ ஃபுட் எடுக்கும் போது அது எங்களுடைய உடலுக்குள்ள வரலாம். கடைக்கு போய் நல்ல சுட சுட சாப்பாடை லஞ்ச் ஷீட்லையும் பொலித்தீன் பேக்லையும் எடுத்துட்டு வந்து தொடர்ச்சியா பல வருஷங்களா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் வைங்களே, அப்பவும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எங்களுடைய உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ல சாப்பிடுறது அது மாதிரி ஒன் டே கப் ஒன் டைம் யூஸ்க்கு தான். அந்த ஒன் டே கப்பை வீட்டுல எடுத்துட்டு போய் பாவிக்கிறது, பிளாஸ்டிக் பாட்டில்ஸை நாங்க வீட்டுல வச்சு தொடர்ச்சியா பாவிக்கிறது, இது எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக் எங்களோட உடம்புக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இந்த பொசன் போயாக்கு தன்சல் கொடுக்கும்போது கூட ஒன் டே பிளாஸ்டிக் கப் யூஸ் பண்றதை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு அரசாங்கம் அறிவுறுத்தி இருந்தது. வீட்டுல நாங்க ஸ்பைசஸ் போட எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வச்சிருப்போம். அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கின பாட்டில்ஸ் எல்லாமே வீட்டுல சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா? அப்படி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா பிளாஸ்டிக் அப்படின்றது இந்த சூழலுக்கு மட்டுமே கேடு கிடையாது, எங்களோட உடம்புக்கு அது பாதுகாப்பே இல்லாதது.